நம்ம கேப்ப மாவை பயன்படுத்தி பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த பூர்ண கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலுமே விரிசல் விழுகாம நல்லா சாஃப்டா ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பூர்ண கொழுக்கட்டை யார் வேணாலுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த கொழுக்கட்டை செய்ய அதிகமான டைம் எடுக்காது. 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் கேழ்வரகு மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த மாவு பிசைறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிச்ச தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மாவில் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்க்காதீங்க. மாவு பிசைறதுக்கு பச்சை தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் எந்த கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணாலுமே இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலுமே கொழுக்கட்டை விரிசல் விழுகாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மாவில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்படி கலந்ததுக்கப்புறம் மாவு லேசாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கை போட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணும்போது தண்ணியோட அளவுன்னெலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து மாவை இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவை கை வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது தான் உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இதுக்கப்புறமா பூர்ணம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்னதாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தேங்காவும் முந்திரி பருப்பையும் நல்லா நெய்யிலே வறுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பூர்ணம் சீக்கிரமாகவே கெட்டு போகாது. இப்போ பாருங்கள் தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் சேர்ந்து 2 நிமிஷம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா 2 வாழைப்பழம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் சேர்க்கும் போது புளிப்பு இல்லாத வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காய் கூட சேர்ந்துட்டு இந்த வாழைப்பழம் நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. கொழுக்கட்டைக்கு பூர்ணம் தயார் பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு டைம் கொழுக்கட்டைக்கு பூர்ணம் தயார் பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் கைவிடாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு பூர்ணம் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பூர்ணம் நல்லா கெட்டியாக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூர்ணத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பூர்ணம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பூர்ணத்தை இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக பிடிச்சிட்டு அப்படியே லட்டு மாதிரி கூட நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க. ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பூர்ணம் எல்லாமே இந்த மாதிரி உருண்டையாக தயார் பண்ணியாச்சு பாருங்க. இதுக்கப்புறமா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நீங்கள் மாவை தனியாக ஊற வைக்கலாம் வேண்டாங்க. இந்த பூர்ணம் தயார் பண்ணுற அளவுக்கு இந்த மாவு ஊறுனா போதும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாவை தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூர்ணம் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் நான் நெய் தடவி எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலை இல்லைன்னா பால் கவர் இந்த மாதிரி இருந்தால் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ மாவு உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி கையினாலே லேசாக இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. மாவு நல்லா லேசாக இப்படி பரப்பி விட்டுருங்க. இதுக்கப்புறமா ஒரு பூர்ண உருண்டை எடுத்து நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவு ஒன்று சேர்த்துக்கோங்க. வெளியே பூர்ணம் தெரியாத அளவுக்கு இந்த மாவை வச்சு நல்லா இப்படி கவர் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா கையில் எடுத்துட்டு நல்லா உருண்டையாக திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி செய்யும்போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலுமே விரிசல் விழுகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொழுக்கட்டையை நான் தயார் பண்ணிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் கூட விரிசல் விழுகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே நீங்கள் கொழுக்கட்டையாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தயார் பண்ணின இந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்காக
வேகிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி தட்டிலுமே நீங்கள் துணி போடாமல் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துக்கோங்க. நெய் தடவுனீங்கன்னா இந்த கொழுக்கட்டை டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரம் மூடி போட்டுட்டு இந்த கொழுக்கட்டையை வேக வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கையில் தொட்டு பார்க்கும்போதே கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இட்லி பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொழுக்கட்டை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பூர்ண கொழுக்கட்டை தயார் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நாள் முழுவதுமே வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம். கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசல் விழுகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே உங்களுக்கு பூர்ணம் கெட்டு போகாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.